இந்த 4 விஷயம் தெரிஞ்சுக்காம தயவு செஞ்சு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் ரூம் ரெண்ட் கேப்பிங். ரூம் ரெண்ட் கேப்பிங் ஒருத்தர் 5 லட்ச ரூபாய் பாலிசி வச்சிருந்தாருன்னா 1% 5000 தான் ரூம் ரெண்ட்டுக்கு அவருக்கு எலிஜிபிலிட்டி. சப்போஸ் அவர் 8000க்கான ரூம் ரெண்ட்டை சூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் 30% அதிகமா பில்ல பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அதை தவிர்க்கணும்னா ரூம் ரெண்ட் கேப்பிங் பார்த்துட்டு இன்சூரன்ஸ் எடுக்கணும். கோப்பேங்கிறது உங்க ஹாஸ்பிடல் பில்ல 10% கோப்பே இருந்துச்சுன்னா 1 லட்ச ரூபாய் பில் வந்தா 10,000 ரூபாய் பிடிச்சிட்டு 90,000 தான் கிளைம் செட்டில் ஆகும். அதே சமயத்துல 20%னா 80,000 30%னா 70,000 தான் செட்டில் ஆகும். சின்ன பில்லா இருக்கையில பெருசா தெரியாது. ஒரு பெரிய பில் 5 லட்ச ரூபாய் கிளைம் வந்துச்சுன்னா 30% கோப்பே இருந்துச்சுன்னா 1,50,000 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க உங்க கையில இருந்து கட்டுற மாதிரி இருக்கும். பாலிசி எடுக்கும்போது கோப்பையை கவனிச்சு பாலிசி எடுங்க. மூணாவது வெயிட்டிங் பீரியட். வெயிட்டிங் பீரியட்ன்றது இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஒருவர் கண்டினியூஸா ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலோ தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாலோ அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பா இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி தெரியப்படுத்தும் பட்சத்துல அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த குறிப்பிட்ட நபருக்கு 3 வருஷம் காத்திருப்பு காலம் இல்ல 2 வருஷம் காத்திருப்பு காலம் இல்ல 1 வருஷம் காத்திருப்பு காலம் மாதிரி வெயிட்டிங் பீரியட் கொடுப்பாங்க. இந்த வெயிட்டிங் பீரியட் எந்த பாலிசில ரொம்ப கம்மியா இருக்குன்றதை செக் பண்ணிட்டு நீங்க பாலிசி எடுக்கணும். நாலாவது சப்ளிமெண்ட்ன்றது என்னன்னா 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க பாலிசி வச்சிருந்தா கூட இந்த சிகிச்சைக்கு இவ்வளவு இந்த சிகிச்சைக்கு இவ்வளவுன்ற மாதிரி குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கிளைம் செட்டில் ஆகும். இன்னைக்கு கண்புரைக்காக ஒரு நபர் 40,000க்கு லென்ஸ் மாத்திருந்தாலும் கூட அவருக்கு லிமிட் 12,000 தான் இருந்துச்சுன்னா இந்த 12,000 தான் அந்த நபருக்கு கிளைம் செட்டில் ஆகும். சப்ளிமெண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா சப்ளிமெண்ட் இல்லாத பாலிசியை கூட நம்மளால இன்னைக்கு சூஸ் பண்ண முடியும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி தெரிஞ்சுக்கிற எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்றதுக்கு ஃபேமிலின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.